நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகிறோம். ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் வந்து பெரிய எறும்பு புத்து. அதில் வந்து ராணி எறும்பு, ராஜா எறும்பு, மற்ற வேலைக்கார எறும்புங்கெல்லாம் போயிட்டு அங்கங்கே காடு மேடுன்னு சுற்றி அதுக்கு தேவையான உணவுகளை வந்து மழை காலத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேமிக்கும். ஆனால் அந்த இதுங்க இப்படி சுற்றி போய் தேடுறத பார்த்து அங்கே ஒரு வானம்பாடி பறவை இருக்குது. அந்த பறவை வந்து இவங்களை பார்த்து எள்ளி சிரிக்குமா. பையன் நான் பாடுறேன், எவ்வளோ ஜாலியாக வானத்தில் பறக்கிறேன், சுற்றி வரேன், ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு. அந்த எறும்புங்க சரிப்பா, நீ ஜாலியாக சுற்று, நாங்கள் வந்துலாம் அப்படிலாம் ஜாலியாக சுற்ற முடியாது, ஆனால் நீ வந்து இங்கே வந்து கேலி கிண்டல் பண்ணாத அப்படின்னு. இருந்தாலும் வாடா, உங்களெல்லாம் நான் இப்படி தான் கேள்வி பண்ணுவேன். என்ன மாதிரி ஃப்ரீ பாயாக இருங்க, அன்னன்னைக்கு சாப்பிட்டோமா அன்னைக்கு ஜாலியாக அப்படி சுற்றி ஊரை சுற்றி வரணும் அப்படின்றது. ஆனால் அதை வந்து எவ்வளோ சொல்லியும் அந்த வானம்பாடி வந்து கேட்குற மாதிரி. இப்படியே இருக்கும்போது காலம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. இப்படி போய் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் காலம் வந்து ஒரு நாள் பெரிய இடி மின்னலோட மழை. அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து மழை விடாமல் பெஞ்சதும் வானம்பாடி என்னடா பண்ணுறது. ஆனால் இந்த எறும்புங்கெல்லாம் ஜாலியாக போய் சேர்த்து வச்சதுனால அது நல்லா சாப்பிட்டு தின்னுட்டுருக்கு. ஆனால் அந்த வானம்பாடி போய் எறும்புங்களே எனக்கு ஏதாவது உணவு கொடுங்க, எனக்கு வயிறு பசிக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த எறும்பு ராஜா வந்து, பத்தியா நீ வந்து நாங்கள் வந்து எறும்பு தானியத்தை சேர்த்து வைக்கிறது வந்து நீ வந்து எள்ளி நகையடி கிண்டல் பண்ணி எங்களையும் சேர்த்து வைக்காத அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் இன்னைக்கு சேர்த்து வச்சதுனால எங்களுக்கு வந்து அது வந்து எங்கள் பசியை போக்குது. இனிமேட்லேருந்து யாரையும் வந்து எள்ளி நகையிடாத அப்படின்ட்டு. உடனே ஐயோ நண்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. உடனே சரி உன்னை மன்னிச்சிட்டான். சரி அவனுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கன்னொன்னா, அவனுக்கு வந்து மழை காலம் முடிகிற வரைக்கும் உணவு கொடுங்கன்னொன்னா. ஆனால் அந்த வேலைக்காரர் இருந்தோம்னா கொடுக்குறோம், இல்லை நம்மளை நம்பி தேடி வந்துட்டு அவனுக்கு வந்து உணவு கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்தோன்னா அதுலேருந்து இதுதான் இந்த வானம்பாடி பறவைங்க வந்து இந்த எறும்புங்களை வந்து கிண்டலே பண்ணுறது இல்லை. அதில் இருந்து எறும்பும் வானம்பாடிகளும் ரொம்ப நண்பர்களாகிட்டாங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம் என்ன, நம்ம வந்து இளமையாக இருக்கும்போது நல்லா உழைச்சி சேர்த்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து வயசான காலத்தில் கவலை இல்லை, இல்லைன்னா நம்மளுக்கு வயசான காலத்தில் திண்டாட்டம். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.